அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 111வது அப்டேட்டை பார்க்குறோம். ஒரு நாள் லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்ப்பார், என்னடா இவ்வளோ போர்ஷன் முடிச்சிட்டாங்களா, எல்லாத்தையுமே எப்படி இவ்வளோ நடத்துனாங்க ஒரே நாளில் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. காலையில் வீடியோ பதிவுங்க, அடுத்த நாள் காலையில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 25 மணி நேரமா இந்த 25 மணி நேரம் நடந்த பரபரப்பான சம்பவங்கள்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஈரானுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தலையிறங்கியிருக்கு. கடுமையான ஒரு ஃபைட். காரணம் என்ன, மீதி ஒரு பைலட் இருக்கிறார் இல்லையா, அவரை மீட்டு கொண்டு வருவதற்காக அப்படின்ட்டு வீடியோ பதிவு அங்கேருந்து வந்த வண்ணமாக இருக்குது. அதை விட எனக்கு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் வந்து ஹவுதிகள் வந்து சவுதி மீது கிரவுண்ட் ஃபோர்ஸ் தாக்கல் நடத்துறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு எல்லை பகுதியில் சவுதி அவசரமாக படை வீரர்களை அனுப்பிட்டுருக்கிறாங்க. அங்கே ஈரானுக்கு இருக்கக்கூடிய எல்லை பகுதி பார்டர் கிராசிங் இருக்குல்ல, பிஎம்எஃப் ஃபோர்ஸ் வந்து ஈரானில் நுழையிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த செக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த செக் பாயிண்டில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பயங்கரமான ஒரு அட்டாக். மறுபடியும் ஈராக் அந்த இடத்துல போயிட்டு உட்காடுறாங்க. கத்தாரில் வந்து 2 இடம் அவங்களுடைய பவர் ஸ்டேஷனை அடிச்சிட்டாங்க, அவங்களுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டு வந்து அடிச்சிட்டாங்கன்றாங்க. டெல் அவிவ் பயங்கரமான ஒரு தாக்குதல். இந்த பக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே அடிச்சிட்டாங்க. அங்கே ஈரான் பாருங்கள், ரஷ்யானுடைய ஒரு நபர் இறந்து விட்டதாக ரஷ்யா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையும் வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷிர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே வந்து ஒரு கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோ கெமிக்கல் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்ட்டு ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு பெட்ரோ கெமிக்கல் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தலையே சுத்துதில்லை. இவ்வளோ தாக்குதல்கள், இவ்வளோ பரபரப்பான சம்பவங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்து விடலாம். வாங்க நண்பர்களே, ஒரு நாள் கேப்னால இவ்வளோ நடந்துருச்சு, இனி நம்ம பார்த்துக்கலாம். சம்பவத்தை நேராக போயிட்டு ஈரானுக்குள்ளேயோ இல்லை இஸ்ரேலுக்குள்ளாரையோ இல்லை ஈராக்குள்ளாரையோ இல்லை ஹவுதிகளுக்குள்ளாரையோ எங்கே நடக்குதோ அங்கே நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக விரைய போகிறோம் ஹெல்மெட்டோட. ஸோ வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நான் எங்கே போனேன்றதை விட அங்கே என்ன நடந்தது அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா. நேற்று ஐநாவில் பக்ரைன் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஹார்மூஸ் ஜலசந்தியை வந்து ஒரு சேஃபான ஒரு பேசேஜை உருவாக்கணும், கப்பல் போக்குவரத்தை வந்து பாதுகாப்பு தொடர்பான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. பட் இந்த தீர்மானம் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டு அதிகாரம் கொண்டு வந்து தடுத்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அங்கே தப்பு பெரிய நாட்டாமல் அவர் தாக்கல் நிறுத்தினாவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஐநாவால் கொண்டு வர முடியும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது நேரடியாகவே அமெரிக்காவுடைய தீர்மானமாகவே பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பக்கபலமாக இருக்காங்கன்னா, ஆமாம் பக்கபலமாக இருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த பதிவில் நிறைய டம்ப் பண்ண முடியாது, அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ரஷ்யாவும் ஈரானும் எந்த அளவுக்கு ஈரானை வந்து மறுபடியும் கட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு பதிவுமே வந்து அங்கேருந்து வந்தவனமாக இருக்கிறது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னா, அங்கே F-15E ஃபைட்டர் ஜெட்டு சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் 2 விமானி ஃபஸ்ட்டு பென்டகன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் பாசிபிள் இருந்திருப்பார், இன்னொருத்தரை நாங்கள் உயிரோடு மீட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் நேற்று காலை பதிவு, நேற்று மதியத்துக்கு மேலே என்னாச்சுன்னா, இல்லை இரண்டாவது விமானி என்னாச்சுன்னா இறக்கலாம் இல்லை, அவரும் வந்து வெவ்வேறு இடங்களில் போயிட்டாங்க. ஒருத்தரை மீட்டுட்டோம், இன்னொருத்தர் வந்து இன்னொரு மலைப்பகுதியில் இருக்காங்க அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஃபோர்ஸஸ் ஏற்கனவே அங்கே அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களை அதாவது இந்த விமானியை யார் உயிரோடு பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பல கோடி ரூபாய், ஒரு 100 கோடிக்கு மேலே நாங்கள் பரிசு கொடுக்குறோம் அப்படின்னோடனே மக்கள் டே அண்ட் நைட்டாக வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வரைபடத்தோட எந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கோகிலியன் அண்டு போயர் அகமது ப்ராவினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோகிலியன் போயர் அகமது ப்ராவினன்ஸில் தான் இப்போ நடக்கிற ஒட்டுமொத்த சம்பவமும். அப்போ நேற்று இரவு என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈரான் வந்து அடிஷ்னலாக 2 கிளைம் பண்ணாங்க. அதாவது அது மீட்க வந்த அந்த ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்திட்டோம், A-10 தண்டர் போல்ட்டை ஒன்று நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2வது சம்பவமாக ஈரான் தரப்பில் கிளைம் பண்ணுறாங்க. 3வது சம்பவம் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு குரூப் அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அங்கே ஒரு ட்ரைப் மக்கள்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இராணுவத்தோட ஈரானில் அமெரிக்காவுடைய வீரர்கள் ஒரு குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்திருக்காங்க, மீட்க வரும்போது நாங்கள் சுற்றி வளைச்சிட்டோம், கன் ஃபைட் வந்து ஹெவியாக போயிட்டுருக்கு
ஆல்மோஸ்ட் ஒருத்தர் வந்து நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி நைட்டு பதிவு வந்து வருது. அப்போ என்ன இன்னொரு நியூஸ் வந்தது அப்படின்னா, இல்லை அது வந்து A-10 தண்டர் போல்ட் சுட்டு வீழ்த்தினாங்க இல்லையா, அந்த விமானியாக இருக்கும் அப்படின்னு வருது. இன்னும் ஈரானுடைய ஸ்டேட் மீடியா என்ன மாதிரியான வீடியோ பதிவு வெளியிட்டாங்கன்னா, அந்த வீடியோ பதிவு வெளியிட முடியல, ஒருத்தர் வந்து ட்ரெஸ் இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க, அவனை வந்து அவர் தான் பைலட், அந்த பைலட்டை நாங்கள் பிடிச்சிட்டோம், இன்னும் நிறைய அமெரிக்க வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி பதிவெல்லாம் வந்த உடனே நினச்சி பாருங்களேன், ஒரு கற்பனையாக எவ்வளோ ஒரு பரபரப்பான சம்பவம். ஏன்னா ஏற்கனவே சர்ச் ஆப்ரேஷனில் போயிடுச்சு, ஒருத்தரை மீட்டுட்டும், ஒருத்தருமே இல்லை, அவருமே இறந்துட்டார். அந்த அடிப்படையில் போன அமெரிக்காவுக்கு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ்னால் இல்லை இன்னொருத்தரும் உயிரோடு இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நேற்று இரவு ஒரு ஆப்ரேஷனை தொடங்கியிருக்காங்க. ஒரு சீக்ரெட் டீம் வந்து இறங்கி கரெக்டாக மீட்டுட்டு போகும்போது ஒட்டுமொத்த கிராமமும் கைப்பற்றியதாக தாக்கல் நடந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் கூட இன்னொரு செய்தி வந்ததுன்னா, அமெரிக்கானுடைய SU-130Jன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் மிஷன் ஜெர்மனியிலிருந்து பெரிய அளவுக்கு கிளம்பி மறுபடியும் வீரர்களை கைப்பற்ற வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோடனே, அப்புறம் திடீர்னு இது ஒரு மாதிரி சம்பவமா இல்லையா, இந்த பக்கம் ஒன்று இப்படி மாறி சொன்னோடனே சரி எந்த சேனலில் நம்புறது தெரியல, அங்கேருந்து வந்த சோர்ஸஸும் அப்படி தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்க, அல் ஜசீரா வந்து இல்லை இரண்டாவது விமானியும் வந்து அவங்க மீட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து ஃபைட் வந்து நடந்திருக்கு, ஆல்மோஸ்ட் இல்லைன்ற மாதிரி அல் ஜசீரா சேனல் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. பட் ஆனால் அங்கே சம்பவம் வந்து கிளாஷஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்த பதிவில் நம்மளுக்கு தெளிவாக கிடைத்து விடுமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஈரான் வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இது வந்து எப்படின்னா, அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டு சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் விமானி சப்போஸ் கிடைத்திருந்தாருன்னா அந்த போரை நிறுத்துவதற்காகவோ அடுத்த கட்ட பேரம் பேசுவதற்காகவோ ஒரு பெரிய ஒரு ஹோல் ஒன்று, அந்த லூப்போல வந்து ஈரான் கைவிட்டாங்க. நான் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், சப்போஸ் ஈரானுக்குள்ளே போயிட்டு அந்த விமானியை அமெரிக்கா 2 பேர்த்தையும் உயிரோடு மீட்டுட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கெத்து தான். அவங்க என்ன போர் விமானங்கள் இழந்தது, அது இழப்பு பயங்கர மோசமான இழப்பு, எல்லாமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஆனால் அவங்க எல்லை பகுதிக்குள்ளேயே போயிட்டு மீட்டுட்டு சப்போஸ் வந்திருந்தாங்கன்னா 2 பேர்த்தையும் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கலாம் பாஸ். அது ஈரான் வந்து இன்னும் அனலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட பென்டகன் தரப்பில் எந்த செய்தியும் வரல அப்படின்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள், அதாவது அமெரிக்கா சார்ந்த ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 2 பேர்த்தையுமே தூக்கிட்டாங்க, அதை 2வது நபரையும் நேற்று இரவாக சென்று தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விமானியை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்கன்றாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் இப்போ பகல் நேரத்தில் வீடியோ பதிவு வரட்டுமே, பார்க்கலாம். நம்ம கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஈரானுக்குள்ள தரை இறங்கியதானா இறங்கியது, கண்டிப்பாக இறங்கியது. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்து அந்த விமானியை எடுத்துட்டு போயிட்டாங்களா, இல்லை அங்கே சண்டை போட்டு இழந்திருக்காங்களா, இந்த ட்விஸ்ட் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் அதுக்காக பல பேர் பல கற்பனை கதைகளை சொல்லுவாங்க. பட் நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு இருக்குது. அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். மொத்தமாக நம்ம பாட ஒரு கதையை அடித்து விட்டுற முடியாது. அது இவங்களுக்கு ஆதரவாகவோ இல்லை அவங்களுக்கு ஆதரவாகவோ வந்து பேசிட முடியாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம நேற்று அமெரிக்காவிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான போர் விமானங்கள் அமெரிக்கா மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்டில் சாரை சாரையாக அணிவகுத்து வந்து கொண்டிருந்தது ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு. நேற்று இரவை பகலாக்கிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தது. காரணம், அதற்கு முன்பு நேற்றைய நாள் டெல் அவிவ் மற்ற ஒரு 4 இடங்கள் அங்கே இஸ்ரேலினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அந்த பகுதியை வந்து அடித்ததான் வந்து ஈரான் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் சாரையாக நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னும் போது ஈரான் 2 வகையான எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஈராக் நீங்கள் இந்த விவகாரத்தில் திடீர்னு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுற பேரில் வேறு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, எங்களுக்கு எதிராக பண்ணிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அடிக்க வேண்டியதாக இருக்குன்றாங்க. ஒரு ஆச்சரியமாக இருந்தது திடீர்னு ஈரானுடைய ஸ்டேட்மெண்ட்டு. என்ன காரணம்? ஈராக் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்களே, பிஎம்எஃப் வந்து உங்களுக்கு சப்போர்ட்னோடனே நீங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு முழு உரிமை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அடிங்க இருக்குது. திடீர்னு ஏன் ஈராக்கை எச்சரிக்கை பண்ணுறாங்கன்றது. 2வது ட்விஸ்ட் என்னென்னா, எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு.
எதிரிகளோட விமானங்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா சுட்டு வீழ்த்துட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் பாட்டு எதற்காகவும் நாங்கள் வெயிட் பண்ண மாட்டோம். இனிதான் எதிரிகளுக்கு பாடம் புகட்ட போகிறோம். இனி நாங்கள் அடிக்க போகிற ஒவ்வொரு அடியும் வந்து இடி மாதிரி இருக்கும். இனி எதிரிகளோட கட்டிடங்கள் எனிமீஸ் வந்து எங்கேயுமே வாழ இடமில்லாத அளவுக்கு முடிச்சிடுவோம். எதிரிகளுக்கு உதவி செய்கிற நாடுகளும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரித்து மேய்ஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவே ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பதிவு ஒன்று, அங்கே ஈரானில் மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இது நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல்னு தனது எக்ஸ்தல பதிவில் போட்டாங்க. ஏன்னா தெஹ்ரானில் விடிய விடிய தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் டைம், அவர் சொன்னது ஏப்ரல் 6ஆம் தேதி, இன்னும் ஒரு 30 மணி நேரம் பக்கம் இருக்குது. அது முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என்னங்க சொல்கிறது பாஸ், நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, குவைத்தினுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அங்கே குவைத்தினுடைய பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை அடிக்கிறாங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய டீசாலினேஷன் பிளான்ட் 90% உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியை வந்து அடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு அட்டாக். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேப்கோ சித்ரா ரிஃபைனரி சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அடிக்கிறாங்க. பஹ்ரைன் ப்ளஸ் வந்து குவைத் இந்த 2 இடத்துலையும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே ஈரான் வந்து 56 ட்ரோனும் 23 பாலஸ்டிக் ஏவுகணைகளும் வந்து அனுப்பியிருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பதில் தாக்குதல் நடத்தும் போது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, இந்த புஷீர் நியூக்ளியர் பிளான்ட்னு ஒன்று இருக்குங்க. இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே ஒரு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த புஷீர் நியூக்ளியர் பிளான்ட்டில் யார் பெரிய அளவுக்கு இருக்காங்கன்னா ரோசாட்டம் நிறுவனத்தோட ஊழியர்கள். ரோசாட்டம் நிறுவனம் யாருது, அங்கே ரஷ்யாவுது. ரஷ்யா பெரும்பாலும் பொறுப்பெடுத்து ஒரு 350லேருந்து 400 வீரர்கள் பக்கம் அங்கே பணிபுரிகிறாங்க. அட்டாக் பண்ணதில் ஒருத்தரோ 2 பேரோ இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 110 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இனிமேட்டு அந்த பகுதி எப்படிப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்லியும் நீங்கள் அந்த தொடர்ந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா கடுமையான ஒரு அட்டாக். அந்த இடத்துலையும் இஸ்ஃபஹான் அப்படின்ற இடத்துலையும் வந்து ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு நான் வரைபடத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். அது என்னுடைய தார்மீக கடமையும் கூட. ஏன்னா உங்களுக்கு லொக்கேஷனை புரிய வைக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். இப்போ அங்கே தெஹ்ரானில் பாருங்கள், மொத்தம் ஒரு 4 இடத்துல வந்து இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல். இது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறிப்பிடலவங்க, இஸ்ரேலில் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலே துருக்கி பக்கத்தில் கிட்டத்தட்ட குர்திஷ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இஸ்ரேல் வந்து ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. நம்மளுக்கு அங்கெல்லாம் முக்கியம் கிடையாது. கீழே வாங்க, கீழேன்னா குவைத்துன்னு இருக்குது. குவைத்தில் பர்ஷியாக்கள் பக்கத்தில் புஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கா, இது வந்து அமெரிக்கா ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் ஒன்று பேந்தரி மகஷீர் அப்படின்ற ஒரு பகுதியில், அதுதான் ஈரானுடைய 90% ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து கடுமையான அடி. அடுத்து வந்து அபாண்டன் அப்படின்ற ஒரு பகுதி 2 நம்பர் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் பாருங்கள், ஈராக்கிலிருந்து உள்ள நுழையக்கூடிய ஒரு கேட் மாதிரி பஷ்ராக் அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது சலம்சா பார்டர் கிராசின்னு இருக்கும். அந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த இடத்துல. அந்த ட்விஸ்ட் என்னன்றது நான் உடைக்க போகிறதுக்கு முன்பு நான் உங்களுக்கு மற்றொரு வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நான் இது வந்து ஈராக்கினுடைய சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஈராக் 1, 2ன்னு பார்க்க போடுறது 34வது பிரிகேட் இருக்கக்கூடிய ஹல் அசாத் அல் சாபி மசூல் இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையான ஒரு அட்டாக் நடத்தி இருக்காங்க. அமெரிக்காவுடைய நிலைகள் மீது எர்பில் பகுதியில் அவங்க ஈராக்கினுடைய நபர்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் தாக்கல் நடத்தினாங்க. விக்டோரியா ஏர்பேஸ் மீது தாக்கல் நடத்தினாங்க. 3 பாக்தாத்தில் இருக்கிறது. நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது இப்போ, ஏன்னா அது வழக்கமாக நடத்துகிற கதை தான். ஆனால் கீழே பாருங்கள், அங்கே 4ன்னு இருக்குது பாருங்கள். அந்த பகுதியில் 4ன்னு இருக்கிற பகுதியில் அந்த குவைத்தினுடைய பார்டர், அதை குவைத்துன்னு வருது பாருங்கள், ஈராக்கையும் ஈரானையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பார்டர் கிராசிங் இது. அந்த கிராசிங் பகுதியில் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் என்னன்ற வீடியோ பதிவு உங்களுக்கு காட்டுறேன் நான். அது வந்து நேற்றே போட்டிருந்தாங்க, பிஎம் ஃபோர்ஸஸ் வந்து பெரிய அளவுக்கு ஈரானுக்குள்ளே நுழைய போகிறாங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுடைய கொடியை கட்டிட்டு வரிசையாக நாங்கள் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க போகிறோன்னு சும்மா சைடில் மிஷின் கன் எடுத்துக்கிட்டு டமக் டமக் டமக்குன்னு சுட்டுக்கிட்டு போனால் அவங்க ஆல்ரெடி கலகானில் இருக்கிறாங்க. யார், அமெரிக்காவும் இஸ்ரேலும். நீங்கள் என்ன சிரியாவுக்குள்ளார ஒரு நாட்டை கைப்பற்றுற மாதிரி நினச்சி போனாங்களா என்னன்னு தெரியல. அதாவது ஈரானுக்கு ஆதரவு கொடுக்குறன்ற பேரில் அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியில், அதாவது சலம்ஷா கிராசிங் பாயிண்டில் ஒரு லாங் கான்வே உள்ளே போனோடனே அமெரிக்காவுக்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு.
என்ன சும்மா சைடில் கண்ணு தூக்கி லடக்குன்னு வீடியோ பதிவு வேறு லைவ் வேறுங்க, லைவாக வெளியிட்டாங்க ஃபேஸ்புக்கில் லைவாக வெளியிட்டாங்கன்றது கூடுதல் தகவல். சரி, அவங்க லொக்கேஷனோட கிடைச்சிது, அடித்தாங்க, பயங்கரமான அடி பிஎம்எஃப் ஃபோர்ஸஸ் மீது, அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் மீது அடித்த அடியில் கண்டிப்பாக நிறைய இறப்புகள்றாங்க. அல்ல மக்களே ஓடுங்களே அப்படின்னு அங்கேருந்து அந்த பிஎம்எஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணாங்க, பின்னங்கால் பிடர் அடிக்க ஓடுறாங்க. அதாவது உள்ள நுழையும் போது அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, வாங்களே நீங்கள் சைடில் உக்காந்துட்டு லொஜக் பொஜக்குன்னு சுட்டுட்டா போகிறீங்க அப்படின்ட்டு அடித்த அடியில் அந்த ஏரியாவே சும்மா எலும்பு கூட காய்ச்சி அடிச்சு ஃபுல்லாக எங்கே பிரிச்சுட்டு ஓடிட்டாங்களா அந்த பக்கம். இப்போ அங்கே இருக்கிற சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈராக் ஓடி வந்து மறுபடியும் அந்த செக் பாயிண்ட்டை தனது கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்ததாக சொல்கிறாங்க. அப்போ ஈராக் வந்து என்னதான் பிஎம்எஃப் ஃபோர்ஸ் வந்து அமெரிக்கா மீது நீங்கள் தாக்கல் நடத்தினாலும் மறுபடியும் அந்த செக் போஸ்ட்டை வந்து தனது கண்ட்ரோல், அரசாங்கம் வந்து தனது கண்ட்ரோலில் எடுக்கிறதுனால இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈராக் அந்த செக் போஸ்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கீழே இருக்கிற பகுதி, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில், இன்னும் குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அது. அதனால் ஈராக் மறுபடியும் ஏதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு இவங்க எச்சரிக்கை கொடுத்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ அந்த பகுதி வந்து போர்க்களமாக காட்சி அளித்திருந்தது. இது இரண்டாவது சம்பவம். மூன்றாவது சம்பவம் என்ன அப்படின்னா, அங்கே பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் நேற்று வந்து நெதன்யாகு அவர்கள் வந்து தனது பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார், அவ்வளோதான் நாங்கள் வந்து அவங்க ஸ்டீல் பிளான்ட் அடிச்சிட்டோம், மீது எல்லாமே இருக்குது, எங்களுக்கு இன்னும் ஒரு 2 பெண்டிங் இருக்குது. ஒன்று வந்து பெட்ரோகெமிக்கல், அது இன்னும் ஒரு 34 மணி நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அதை முடித்தோம்னா இன்னும் எங்களுக்கு அந்த பவர் ஸ்டேஷன் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அதை அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்று மனுஷன் பேட்டி வந்து கொடுக்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பெட்ரோகெமிக்கல் யூனிட்டை அடித்தது தான். அந்த பெட்ரோகெமிக்கல் பயங்கரமான ஒரு சேதாரம் பார்க்க முடிஞ்சது. அதனால தான் ஈரான் சும்மா வெகுண்டு எழுந்து தாக்க ஆரம்பித்ததில் உங்களுக்கு நேற்று பெரிய ஒரு பாதிப்புகளை பார்க்க முடிஞ்சது. டெல்லவியூக்குள்ளார ஒரு 5 பகுதிகள் வந்து கடுமையான ஒரு தாக்கல் பார்க்க முடியும். இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் அந்த டெல்லவியூன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிச்சிருக்குல்ல, அந்த பகுதியில் பெனிபிராக், ரமத்கான், இந்த மொத்தம் 1, 2, 3 இருக்கு பாருங்கள். அங்கே பெரிய அளவுக்கு கொத்து குண்டுகளாக தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஒன்று பீர் சேவான்ற பகுதியில் கீழே எகிப்துக்குலேருந்து உள்ள நுழையக்கூடிய பகுதியில் ஒரு தாக்குதலை பார்க்க முடியுது. ரோஸ் ஹசையான்ற ஒரு முழுமையான கட்டிடம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது இல்லாமல் இன்றைக்கி காலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தாக்குதல், உங்களுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய கிடைச்சிருக்கு, அதையும் பாருங்கள். பட் நிறைய வீடியோ பதிவு எடுத்ததுனால எது எங்கே நான் மேட்ச் பண்ணுறேன்னு தெரியல. சப்போஸ் ஏதாவது ஒரு வீடியோ பதிவு மாற்றி போட்டிருந்தீங்கன்னா அதை ஒரு பாயிண்ட்டாக பிடிச்சிட்டு பேசிடாதீங்க, பாஸ் இது வேறு வீடியோ பதிவுங்க மாற்றி போட்டிங்கன்னு. ஏன்னா ஒரு 20-30 வீடியோ பதிவாக எடுத்தேன். திடீர்னு காலையில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு வந்தால் ஐயோ அதை நடித்துட்டாங்களா, இதை நடித்துட்டாங்களா, அடடா இதை எழுது அதை எழுது அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி என் சூழ்நிலை. அதனால் ஃபுல்லாக நிறைய டவுன்லோட் பண்ணிட்டு, ஏன்னா பெண்டிங் நியூஸ் அவ்வளோ இருக்குது உங்ககிட்ட, லைவாகவும் கவர் பண்ணணும், அடுத்ததையும் கவர் பண்ணணுன்றனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஹெஸ்புல்லானுடைய தாக்குதல் அவங்க தொடர்ந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ நாங்கள் அடிச்சுட்டே இருக்கிறோன்றாங்க. இவங்களும் ஹெஸ்புல்லானோட நிலைகளை டார்கெட் வச்சுட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க மெர்காவா டேங்கை இழந்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட, உங்களுக்கு நான் வரைபடத்தின் மூலியமாக நான் காட்ட விரும்புகிறது என்னவென்றால், ஒரு 3-4 இடங்கள்ல கொம்பு கிளை முளைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு முளைத்து கொண்டு நேற்று வந்து கொஞ்சம் இஸ்ரேல் அதாவது கிரவுண்ட் ஃபோர்ஸில் கொஞ்சம் வேகமாக அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அவங்க அட்வான்ஸ்டாக முன்னேறதுக்கு முன்பு அந்த மஞ்சள் கலராக இருக்குல்ல, மஞ்சள் கலர் வந்து தாக்குதல் பட்டாசு வெடிக்கிற மாதிரி, அது வந்து ஹெஸ்புல்லா இஸ்ரேலோட நிலைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள். இவங்க பச்சை கலர்லாம் வந்து இஸ்ரேல் அவரோட நிலைகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல். ஒரு பக்கம் இழப்புகள் இருந்தாலும் பதில் தாக்கல் நடத்தப்பட்டிருந்தாலும் அந்த கிரையாட் ஷாமோன்ற பகுதியில் பெரிய அளவுக்கு நாங்கள் தாக்கல் நிகழ்த்தின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இரண்டையும் நம்ம கம்பேரிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, சென்டர் இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய முக்கியமான மினிஸ்டர் லெவல் கட்டிடங்கள் ஒன்று இருந்து அளிக்கப்பட்டதாக வந்து அவங்க தரப்பில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்குள்ளார டப்ரீஸ் என்ற பகுதியில் பெரிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு போனதை நாங்கள் அழிச்சிட்டோன்ற ஒரு வீடியோ பதிவும், தொடர்ந்து ஹெஸ்புல்லானுடைய முக்கிய நிலைகளையும் முக்கிய சென்டரையும் நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பதிவுகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. இந்த 2 பதிவுகள்லாம் தாண்டி ஃபைனலாக நம்ம ஹவுதிகள் கிட்ட வந்துடலாம். ஹவுதிகள் தொடர்ந்து நாங்கள் ரெட்சி கடல் பகுதி கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தாலும் வந்து அடிப்பட்ட புலி அப்படின்றதுல, அடிப்பட்ட புலியோ அது எலியோ இல்லை பூனையோ ஏதோ ஒன்று, யாரை சொல்கிறேன் அப்படின்னா
அந்த யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸு. ஏன்னா அது புலின்னு சொல்கிறதா அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஏமன் ஃபுல்லாக வந்து யூஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க. அப்போ எமினின்ற பாருங்க சவுதியினுடைய படை வீரர்கள் அங்கே ஏமனுடைய அரசாங்கத்துக்கு உதவி செய்து 2 பேரும் கூட்டு இராணுவமாக இணைந்து யூஏனுடைய பேக்கட் ஃபோர்ஸை அடித்து துரத்தி ஒட்டுமொத்த ஏமனையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறாங்க. இது நடந்தது 6 நாள் எடுக்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு 6 நாளில் ஒரு பெரும் பகுதியை ஒரு தீவிரவாத குழுக்கள் மாதிரி அந்த குழுக்களை வெளியேற்றிட்டு இவங்களை கொண்டு வராங்க. நான் சொல்ல பாஸ், அது வந்து சவுதி சொல்கிறாங்க இல்லையா? அந்த குரூப்பை வந்து வெளியேற்றிட்டு ஒட்டுமொத்தமாக பிடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க அடிப்பட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் வந்து கடந்த 1 மாத காலமாக ஹவுதிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, பாஸ் நான் வந்து உங்களுக்கு மேகப்பட்ட உதவி செய்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எங்களோட இணையணும் வாங்க அப்படின்னோடனே ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்களாம், மேலே வந்து அந்த சவுதியினுடைய எல்லை பகுதியில் நார்த் ஜோன் சொல்லுவாங்க, அந்த பகுதியில் கொஞ்சம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ள நுழையலாமான்னு திட்டங்களை ஒரு 3 நாளாக தீட்டிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட சவுதியினுடைய இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லை பகுதியில் அவசரமாக இராணுவ வீரர்களை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. சப்போஸ் அப்படி ஒன்று ஆனால் அனுப்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒரு அந்த பிரச்சனை தெரியுது. அதாவது யூஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸ் எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்டிசியும் ஹவுதிகளும் இணைந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுறாங்க. ஆனால் காலத்தின் சூழ்நிலை பார்த்தீங்களா, இந்த எஸ்டிசிக்கு வந்து ஹவுதிகள் ஃபஸ்ட்டு உதவி செய்யலை, அவங்க சவுதியும் ஏமனுடைய அரசாங்கமும் இணைந்து அடித்ததில் இவங்க பின்னங்கால் பிடரடிக்கு ஓடிட்டாங்க. ஓடி போயிட்டு வேற எங்கேயோ நாட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. கரெக்டாக இந்த சந்தர்ப்பம் சவுதி வந்து ஈரானுக்கு எதிராக இருக்கன உடனே மறுபடியும் அந்த யூஏஇ பேக்கட் ஃபோர்ஸ் ஓடி வந்து ஹவுதிகள் கிட்ட இணைகிறாங்க எஸ்டிசி. அங்கே யூஏஇ இதுக்கப்புறமும் திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் வந்து அடி என்று அடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய பேக்கட் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு உதவி செய்கிறாங்களே அப்படின்னாங்கன்னா யூஏஇ இதுக்கப்புறம் கழட்டி விட்டாலுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த தீவிரவாத இயக்கங்கள், மற்ற இயக்கங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் இது எல்லாம் பார்த்தோன்னா ஒரு காலத்தில் தனக்கு தேவை என்று வளர்த்தி அவங்க எதிர்க்க வைப்பாங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானோ யாரோ ஒருத்தர் எப்பா நீ போதும் நிறுத்திக்கோப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டை எதிர்க்க ஆரம்பித்து இவங்க ஒரு குழுவாக செயல்பட்டு ஒரு இயக்கமாக மாறிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்கின்ற உலகளாவிய அளவில் ஒரு பிரச்சனை. பார்க்கலாம் அது என்ன நடக்கிறது என்று. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, யூகே தொடர்ந்து எங்களுடைய நண்பர்கள் கத்தார், யூஏஇ, பஹ்ரைன் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து நாங்கள் எதிரிகளோட ட்ரோன்களையும் மற்றதையும் நான் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, தெய்வமே இங்கேயே வந்துட்டீங்களா, வாங்க நண்பர் வாங்க தெய்வமே அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் துருக்கி அதிபர் எர்டகன் அவர்களை போய் சந்திக்கிறார். சந்தித்து உங்களுக்கு எந்த விதமான தடுப்பு சாதனங்கள் வேண்டும், உங்கள் நாடுகளை நாங்கள் எப்படி காப்பாற்ற வேண்டும், அது இல்லாமல் எங்களுக்கு தேவையான எங்ககிட்ட ஆயில் இந்த கேஸ் எல்லாம் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அதிகப்படியான அக்ரிமெண்ட்லாம் போடப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்போ அரபு நாடுகளை காப்பாற்றி விட்டு நேராக துருக்கியிடம் சென்று இருக்கிறார் நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள், ரக்ஸ்கா குஸ்கா அவர்கள். இனி அவர் என்னைக்கு நல்லா பாருங்க, ஜெலன்ஸ்கி வந்து அரபு நாடுகளில் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் தாக்குதல்கள் மிக கடுமையாக இருக்கு. அடுத்த மனுஷன் வந்து துருக்கியிலும் போய் காலடி வச்சிட்டாரு. நீங்கள் துருக்கியில் எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் இன்னும் 1 வாரத்துக்குள்ளார துருக்கியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எனக்கு இன்னொரு டவுட்டு, அவங்களே இங்கேருந்து வரக்கூடிய கேஸும் பெட்ரோல் டீசலும் இல்லாமல் தடுமாறுகிற இந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை ஒப்பந்தம் ஏற்படுத்த போகிறீங்கன்னு தெரியல. துருக்கியே ரொம்ப ட்ரபுள் இருக்காங்க. இப்போ யாரும் எந்த நாடும் இப்போ ஒப்பந்தம் போகிறது வேஸ்ட்டு. இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்கெங்கே கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. பார்க்கலாம். நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன். சிரியாவுக்குள்ளார குறிப்பாக அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்கானுடைய எம்பசியை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஒரு போராட்டம், இஸ்ரேல் ஜூஸ் அக்ராஸ் த சிரியா ஃபுல்லாகவே கடுமையான ஒரு போராட்டம். ஜுலானி அரசாங்கம் எப்படி தடுக்கிறார்கள் அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம. ஏன்னா ஜுலானி அரசாங்கத்துக்கு வந்து பெரிய ஒரு கடினமான ஒரு காலகட்டம். அவர் வந்து இந்த போர்லேருந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அங்கே பிரச்சனை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், ஒட்டுமொத்த இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே ரீஜனல் யுத்தமாக மாறிடுச்சு. ரீஜியன்னா எங்கே சொல்கிறேன், அரபு நாடுகளில் சொல்கிறேன். அரபு நாடுகளுக்குள்ளார அது ஒரு விதமான இந்த சியா சன்னி பிரிவுகளாக மாறி இனி அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தாக்குதல்கள் அந்த பக்கம் இருந்தாலுமே இந்த அரபு நாடுகளுக்குள்ளார வந்து சியா சன்னி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரிவு மோதல்களாக மாற ஆரம்பித்து விட்டது. அதற்கான காலமும் கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக. இனி இந்த சியா சன்னி பிரிவில் யார் யார் எப்படி மாற போகிறாங்க,
உள்நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது, எந்த நாடு அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஒரு 5 ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோ மச், எல்லாம் நன்றி, வணக்கம்.